ஹோர்முஸ் நீரிணையில் எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் மீது அமெரிக்கா பதிலடி தாக்குதல். அமைதி ஒப்பந்தத்தை மீறியதாக ஈரான் மீது இரண்டாவது நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதால் மீண்டும் பதற்றம். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் வெளிக்கொண்டு வந்த கிரானைட் ஊழல் வழக்கு தூசி தட்டப்படுகிறது. அரசின் முழு ஒத்துழைப்புடன் வழக்குகளை விரைந்து முடிக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இந்த அரசு ஒரு துளியும் மன்னிக்காது. அதுல எந்த மாற்று கட்டம் இல்லை. யார் யாரெல்லாம் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தார்களோ இது எல்லாருக்கும் தான். நம்ம ஆட்சியில இவங்க ரெண்டு பேரும் செஞ்சதான். அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அவருடைய பேராசையின் காரணமாக தான் பல இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். ஸோ இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் மீது எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சர்ச்சை. சரத்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி திமுக மாணவரணி நாளை ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. பலமான காங்கிரஸ் கட்சியை அமைக்க வாங்க அடித்து விளையாடுவோம். வீடியோ வெளியிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சூளுரை. இந்த நம்பிக்கையோடு நம்முடைய துவக்கம் இருக்கும். அடிச்சு விளையாடுவோம், நம்பிக்கையோடு இருப்போம். காங்கிரஸ் கட்சியை பலமான இயக்கமாகும். விருத்தாச்சலத்தில் பள்ளி வழிபாட்டு தலங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூடவில்லை என எம்எல்ஏ பிரேமலதா குற்றச்சாட்டு. 717 டாஸ்மாக் கடைகளை அகற்றியது தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வெறும் சொல்லா இல்லாம செயலாக இருக்கணும் இந்த அரசு. மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. நீங்க சொன்ன 717 மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்கா அப்படிங்கறத நீங்க பர்சனலா செக் பண்ணி ஒரு வெள்ளை அறிக்கையை மக்களுக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மதுரையில் அமைச்சர் தொடக்கி வைத்த போலியோ முகாமில் ரீல்ஸ் அட்ராசிட்டி. ஊடக கேமராக்கள் மேல் விழுந்து தாவி ரீல்ஸ் எடுத்த தாவேகாவினர். குழந்தைகளுடன் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்த தாய்மார்கள். பொது நிகழ்ச்சிகளில் தாவேகாவினர் ரீல்ஸ் எடுப்பதால் மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அமைச்சர் நிர்மல்குமார் புதிய விளக்கம். எல்லா இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு இடமா இன்னைக்கு வேற நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடத்துல பார்வையிடுறோம். 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல போன்ல இருக்கிறது, பொதுமக்களும் கலந்து இருக்கிறது. இது ஒரு இதனால யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. திமுக தலைவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை அரசியல் பழிவாங்கல் என்றுதான் கூறுவார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் திமுகவினர் என மாநிலங்களவை உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். திமுக தலைவர்கள் இப்ப யாரு என்ன எடுத்தாலும் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ரொம்ப அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சியா இருந்துச்சு 5 வருஷத்துக்கு, அது மக்களே சொல்லிட்டாங்க. வேண்டாம், அந்த ஆட்சி வேண்டாம், போதும், வீட்டுல உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த காலக்கெடுவை அறிவிக்க வேண்டும். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தல். போக்சோ வழக்கில் தலைமறைவாக இருக்கும் கண்ணகி நகர் கபடி பயிற்சியாளர் ராஜி மீது மேலும் ஒரு பாலியல் புகார். பதக்கம் வென்ற கபடி வீராங்கனையின் வாட்ஸ்அப் சாட் பதிவுகளை காண்பித்து தாயார் பரபரப்பு பேட்டி. உதகையில் தேயிலை தோட்டத்தில் மேகமூட்டத்துடன் மழை பொழிவு. கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்கள். காரைக்குடியில் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்த கிடாய் சண்டை போட்டி. சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 52 ஜோடி கிடாய்கள் பங்கேற்பு.
தனக்கு எதிரான சதிகளை முறியடித்து இந்த ஆண்டே வங்கதேசத்திற்கு திரும்புவேன். இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கும் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா திட்டவட்டம். அர்ஜென்டினாவிடம் தோல்வியடைந்து வெளியேறினாலும் கொண்டாடிய ஜோர்டான் ரசிகர்கள் முதல் முறையாக உலகக்கோப்பையில் விளையாடிய பெருமையை நினைத்து பாடல்கள் பாடி நடனமாடி உற்சாகம்.